தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளுக்குள் 60,567 நபர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பின் முழு விவரங்கள் என்ன? சென்னையில கடந்த 16ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜூன் மாதத்துக்குள் 10,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும், அதே போல 2 ஆண்டுகள்ல 50,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தமிழக அரசின் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கம் ஏற்கனவே அரசு பொறுப்பேற்று ஒரு 3 ஆண்டுகள்ல சுமார் 60,567 நபர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார். அது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்கள், அதே போல ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம், சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம், அது போல பல்வேறு இதில் அரசு பணிகள் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு மேல வெவ்வேறு அரசு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு ஜனவரி 2024 ஜனவரி மாதம் வரையும் 27,858 அரசு பணியாளர் தேர்வு நடைபெற்றிருக்கிறதாகவும், அதே போல பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள்ல 32,709 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தமாக 60,567 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. துறை வழியான நியமனங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நீதித்துறை, பள்ளி கல்வித்துறை, அதே போல வருவாய், சுகாதாரம், மக்கள் நல்வாழ்வு, ஊரக வளர்ச்சித்துறை, உயர்கல்வி, காவல்துறை, நகராட்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் 15,442 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக தொடர்ந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர தமிழக அரசு வழிவகை செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் தமிழக அரசுடைய விளக்கமாக உள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.